இனி உக்காரணும் இல்ல நடக்கணும், முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல, இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம். கட்டவிரல் ரொம்ப முக்கியங்க, அது கையில இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் என் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. நாங்க என்ன சொன்னோம்? மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம், செய்யல, சொன்னோம். ஐடியா எங்க இருந்து தான் வந்தது, ஆனா அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல, எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன். நான் எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. நான் போய் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை, ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா? அது பேரே அப்பர் ஹவுஸ். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தோர் வட்டம். அது காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவரு, ஒரு பக்கம் நீங்க. புரியுதுங்கிறாங்க. ஐயோ எந்த காயின் பாக்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்ல இது. இந்த காயின் வட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை. இதெல்லாம் சுண்டி பார்த்தா எப்படி போட்டாலும் தலை தான் விழும். இந்த தலை விழும், இல்ல இந்த தலை விழும். புரியுதா? உங்களுக்கு புரியணும். நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்க, அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சா பயம், உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை. அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பலமா வரணும். இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார் இல்லையா, அது அடியே நடுங்குது. இங்கதான் ஆரம்பிச்சது, இப்ப எல்லாரும் பண்றாங்க. அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டிட்டேன். இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நாம் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நாம் நினைக்கிறோம். அத நான் சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்ன போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க. எங்க ரெண்டு பேர், நானே இவருக்கு மூத்தவர், எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கொப்பிட்டு இவரை பாக்குறாங்க. அவங்க கண்ணிலையும் கண்ணீர். அத கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல, அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்ல, உணர்ச்சியை புரிந்து கொண்டேன். அந்த பானையை தூக்கி பிடிச்சேன். அதில் பொங்கல் நடத்த வேண்டும், பொங்கல் நடத்த வேண்டும், பகிர்ந்து உண்ண வேண்டும். எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல, டெமோக்ராட்டிக் ஃபைட்டர். போர்னா அது அசிங்கமா இருக்கு, அதனால தான் நாங்க திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம்.
கோவம் இருக்குங்கிறது தெரியணும், இல்லைன்னா இழிச்சமாயன்னு நினைச்சிருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.